டியூப் தமிழ் வணக்கம். மந்திரவாதியிடம் சென்ற பெண் படுகொலை. இலங்கையில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். பாதுகாப்பிற்காக கட்டப்பட்ட தாயத்தினால் எந்த பயனும் இல்லை என்று சொன்ன பெண்ணை கொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. அந்த மந்திரவாதியினுடைய கட்டளைக்கு அமைவாக சீடர்களால் இந்த கொலை செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. எகிலியகொட எரேபொல பகுதியைச் சேர்ந்த 57 வயதுடைய சந்திரிகா பெரேரா என்ற பெண்ணே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் கடந்த காலத்தில் பல பொருளாதார வீட்டு சுமைகளில் காரணமாக தனக்கு யாரோ சூனியம் வைத்து விட்டார்கள் என்ற ஒரு கோட்பாட்டுக்கு அமைவாக இந்த மந்திரவாதியை நாடியுள்ளார். இந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு தருவதாகவும் கிரியல்ல பகுதியில் இருக்கின்ற மந்திரவாதியிடம் நாடி இருக்கின்றார் இந்த பெண். அதற்கான தீர்வினை தருவதாகவும் மந்திரவாதி வாக்குறுதியும் அளித்திருக்கின்றார். 1 லட்சத்துக்கும் மேலான செலவுகளை செலவழித்து அந்த பெண் மந்திரவாதியிடம் இருந்து ஒரு தங்கத்திலான தாயத்தையும் வேண்டி அவர் கழுத்தில் கட்டியிருக்கின்றார். இந்த நிலையில் அந்த பெண் ஏப்ரல் மாதம் 24ஆம் திகதி வீட்டிலிருந்து காணாமல் போயிருக்கின்றார். அவருடைய மகன் எகிலியகொட பிரதேசத்தில் உள்ள போலீஸ் நிலையத்துக்கு சென்று தன்னுடைய தாயை காணவில்லை என்றும் ஒரு முறைப்பாடை பதிவு செய்திருக்கின்றார். அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் சந்திரிகாவின் இறுதியாக பேசிய தொலைபேசி உரையாடல்களை வைத்து யாருடன் இறுதியாக பேசியிருக்கின்றார் என்பதற்கான விசாரணைகளை முதற்கட்டமாக ஆரம்பித்திருந்தனர். அந்த விசாரணைகளின் மூலம் தொடர்ச்சியாக 24ஆம் திகதியில் இருந்து பல அழைப்புகள் ஒரே இலக்கத்தினூடாக வருகை தந்ததும் குறிப்பிடத்தக்கதாகவும் இருக்கின்றது என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். குறித்த தொலைபேசி உரையாடலை வைத்து அந்த இலக்கத்தின் உடைய நபரை தேடிய போலீசார் கிரியல்ல பகுதியில் இருக்கின்ற போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு நபர் என்றும் அவர் தங்கத்திலான பொருட்களை செய்பவர் என்றும் அங்கிருந்துதான் அந்த பெண்ணுக்கான தாயத்தும் வழங்கப்பட்டதென்றும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. குறித்த நபரை உடனடியாக கைது செய்து விசாரணைகளை ஆரம்பித்த போது கிரியல்ல பகுதிக்கு அழைத்து அந்த பெண்ணை தான் கொலை செய்ததாகவும் அவர் அதிர்ச்சியாக தகவல் வெளியிட்டிருக்கின்றார். குறித்த பெண் தொலைபேசி மூலம் சூனியத்தை அகற்றும் தகட்டின் மூலம் தனக்கு எந்த பயனும் இல்லை என்று தன்னுடன் வாக்குவாதப்படுவதாகவும் கூறியதாகவும் அதனை மீண்டும் சரி செய்து தருவதாகவும் தான் அவரை அழைத்து இவ்வாறு கொலை செய்தேன் என்றும் சந்தேக நபர் வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார். இதனால் அச்சமடைந்த தான் சீடர்களை வைத்து அந்த பெண்ணை 24ஆம் திகதி கொலை செய்து விட்டோம் என்றும் அவர் தகவல் வெளியிட்டிருக்கின்றார். இந்த விசாரணை மூலம் வழங்கிய தகவலின் அடிப்படையில் சீடர்களை வைத்து தான் கொலை செய்து விட்டேன் என்ற தகவலை அவர் போலீசாருக்கு வழங்கியிருக்கின்றார். இதன் அடிப்படையில் மந்திரவாதி தனது சீடர்களை வைத்து இவ்வாறு கொலை செய்துவிட்டு சீடர்களுக்கு இந்த பெண்ணால் தனக்கு நிறைய பிரச்சனை இருக்கின்றது, இவர்களை ஒரு காட்டுக்குள் அழைத்து இந்த பெண்ணை கொலை செய்யுமாறு அவர்கள் உத்தரவிட்டதாகவும் தெரிய வருகின்றது. இவ்வாறு கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு கழுத்தில் இருந்த தாயத்தையும் எடுத்துக்கொண்டு காட்டில் உள்ள கிளை பகுதியில் அந்த பெண்ணின் சடலத்தை போட்டுவிட்டு தாங்கள் வெளியேறி விட்டோம் என்று சீடர்கள் மந்திரவாதிக்கு தகவல் வழங்கியிருக்கின்றார்கள். எவ்வாறு இந்த கொலை வர்ணிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் சற்று யோசியுங்கள். ஏனென்று சொன்னால் ஒரு மந்திரவாதத்தை நம்பி இன்னும் நாட்டில் மக்கள் இருக்கின்றார்கள். இந்த சூனியத்தை நம்பி இன்னும் நாட்டில் மக்கள் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் வாழ்கின்ற வாழ்க்கை கொஞ்ச காலமாக இருக்கும். அந்த வாழ்க்கையை எங்களுக்கு விருப்பப்பட்டால் போல் வாழ்வதுதான் மனிதத்தன்மையினுடைய சிறப்பான விடயமாக அமைகின்றது. இவ்வாறு தவறான விடயங்களில் கண்டு தவறான பாதையில் செல்வது நாங்களும் பாதிக்கும் அளவிற்கான தன்மையாகத்தான் அமையும். மற்றொரு தகவலினூடாக சந்திக்கும் வரை வணக்கம்.